ஓம் சாந்தி. சச்சின் பாய் சிறப்பு வகுப்பு. தலைப்பு: மனதை கட்டுப்படுத்தும் 10 வழிமுறைகள். ஓம் சாந்தி. ஐரோப்பாவில் ஓர் ஆய்வகத்தில் ஓர் ஆராய்ச்சியானது நடைபெற்றது. யார் புத்திசாலி என்ற தலைப்பில் அந்த ஆராய்ச்சியானது நடைபெற்றது. ஓர் அறையில் 8 குரங்குகள் விடப்பட்டன. அதே அறையில் சிறிது உயரத்தில் சில வாழைப்பழங்கள் வைக்கப்பட்டன. அந்த அறையில் ஒரு ஏணியும் வைக்கப்பட்டது. முதலில் ஓர் குரங்கானது அந்த ஏணியை பார்த்தது. மேலே உள்ள பழங்களை பார்த்தது. வேகமாக அந்த ஏணியில் ஏறி சென்று பழங்களை எடுக்க முற்பட்டது. அப்பொழுது கீழே உள்ள மற்ற குரங்குகள் மீது குளிர்ந்த நீரானது தெளிக்கப்பட்டது. உடனே அந்த குரங்கானது கீழே வந்துவிட்டது. அதன் பிறகு இரண்டாவதாக ஒரு குரங்கானது பழங்களை எடுக்க முயற்சி செய்தது. அப்பொழுதும் அதே போன்று குளிர்ந்த நீரானது அந்த மீதமுள்ள குரங்குகள் மீது ஊற்றப்பட்டது. உடனே மேலே ஏறி சென்ற அந்த குரங்கானது கீழே வந்துவிட்டது. சிறிது நேரம் கழித்து மூன்றாவதாக ஒரு குரங்கு அந்த ஏணியின் மீது ஏற முயற்சி பண்ணியது. அப்பொழுது மீதமுள்ள குரங்குகள் அதனை பிடித்து கீழே கொண்டு வந்து விட்டன. ஏனென்றால் அவைகளுக்கு தெரியும், யாரேனும் பழங்களை எடுக்க முற்பட்டால் மீதமுள்ள குரங்குகள் மீது நீரானது ஊற்றப்படும் என்று. எனவே அந்த குரங்கினை மேலே ஏற அந்த மீதமுள்ள குரங்குகள் அனுமதிக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து அந்த அறையில் ஒரு புதிய குரங்கானது விடப்பட்டது. ஒரு பழைய குரங்கினை எடுத்துவிட்டு ஒரு புதிய குரங்கானது விடப்பட்டது. உள்ளே புதிதாக வந்த குரங்கானது ஏணியின் மீது ஏறி பழங்களை எடுக்க முயற்சி செய்தது. உடனே மற்ற குரங்குகள் அதனை பிடித்து கீழே கொண்டு வந்து விட்டன. புதியதாக வந்த குரங்கிற்கு ஒரே ஆச்சரியம், ஏன் இவ்வாறு செய்கின்றன என்று. பிறகு இரண்டாவதாக ஒரு புதிய குரங்கு உள்ளே வந்தது. அதுவும் உள்ளே வந்தவுடன் அந்த ஏணியின் மீது ஏறி பழங்களை எடுக்க முயற்சி செய்தது. அப்பொழுதும் மற்ற குரங்குகள் அதனை பிடித்து கீழே கொண்டு வந்து விட்டன. அதற்கும் ஒரே ஆச்சரியம், ஏன் மற்ற குரங்குகள் இவ்வாறு செய்கின்றன என்று. இருந்தாலும் அவ்வாறு செய்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று அதுவும் அமைதியாக உட்கார்ந்து விட்டது. பிறகு மூன்றாவதாக ஒரு குரங்கானது உள்ளே வந்தது. அதுவும் ஏணிப்படியில் வேகமாக ஏற முற்பட்ட போது மற்ற குரங்குகள் அதனை பிடித்து கீழே கொண்டு வந்து விட்டன, அடித்தன. இவ்வாறாக அறையில் 8 குரங்குகளும் புதிதாக மாற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது எந்த ஒரு குரங்கும் ஏணியின் மீது ஏறவில்லை. ஆனால் இந்த குரங்குகள் மீது குளிர்ந்த நீரானது ஊற்றப்படவே இல்லை. இவைகளுக்கு உள்ளே என்ன நடந்தது என்றே தெரியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு விடயம் இருக்கின்றது என்று அந்த 8 குரங்குகளும் அமைதியாக உட்கார்ந்திருந்தன. மாறாக ஏதேனும் ஒரு குரங்கு ஏணி மீது ஏற முற்பட்டால் மீதமுள்ள 7 குரங்குகளும் அதனை பிடித்து கீழே கொண்டு வந்து விட்டுகின்றன. இந்த ஆராய்ச்சியானது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இதே போன்று மனித மனத்திற்கும் ஒரு சுபாவம் உள்ளது. எதனையும் பிரதிபலிக்கும் தன்மையுடையது. எந்த ஒரு அமைப்பு முறை உள்ளதோ, எந்த ஒரு விடயம் பாரம்பரியமிக்கதாக செய்து வந்து கொண்டிருக்கின்றோமோ, இந்த மனமானது அதனை விடாமல் பின்தொடர்ந்து செய்து கொண்டே உள்ளது. மற்றும் ஏன் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதும் தெரியாது. ஏன் இப்படி நடக்கின்றது என்பதும் தெரியாது. எப்போது செய்ய ஆரம்பித்தார்கள் அதுவும் நமக்கு தெரியாது. இதனை நாம் ஏன் செய்ய வேண்டும் அதுவும் தெரியாது. நீண்ட காலமாக செய்கின்றார்கள். நானும் இதை செய்கின்றேன். எப்போது இதனை தொடக்கம் செய்தார்கள் அதுவும் நமக்கு தெரியாது. இப்படி இதனையும் தெரியாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து வந்து கொண்டே உள்ளது. மனமானது இவ்வாறு தொடர்ந்து செய்து கொண்டே வந்ததால் அமைதியற்று காணப்படுகின்றது. மேலும் களைப்படைந்துள்ளது. ஆழ்ந்த இருளில் மூழ்கியுள்ளது. ஓய்வின்றி அலையும் மனமானது அந்த ஆழ்ந்த இருளில் தொலைந்து விடுகின்றது. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் ஆற்றிய ஓர் உரையில் குறிப்பிடுகின்றார், இந்த மனமானது அந்த அமைதியற்ற குரங்கினை போன்றது என்று. சஞ்சலமிக்கது. இந்த மனமானது ஏ கோவிந்தா, ஏ கிருஷ்ணா, நான் என்ன செய்வேன் என்று அனைவரையும் கூப்பிடுகின்றது. மிகுந்த சஞ்சலமுடையதாக உள்ளது. ஆரம்பத்திலேயே மிகுந்த சஞ்சலமுள்ள இந்த மனமானது சிறிது மதுவை ஊற்றி கொடுத்தால் என்னவாகும்?
மேலும் அதே மனதிற்கு ஒரு கொடிய தேள் கொட்டினால் என்னவாகும்? மேலும் சிறிது நேரத்தில் அதே மனதை ஓர் பிரேத ஆத்மா ஆட்கொண்டால் என்னவாகும்? இந்த குரங்கினை ஒரு பிரேத ஆத்மா ஆட்கொண்டால் என்னவாகும்? எண்ணி பாருங்கள். மேலும் இந்த உரையின் ஆரம்பத்திலேயே சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார், மனித மனமானது இந்த குரங்கினை போன்றது என்று. ஆசைகள் என்ற மதுவானது இந்த குரங்கினுள் சென்றுவிட்டது. விகாரங்கள் என்ற தேளானது இந்த குரங்கை கொட்டிவிட்டது. உலகாய வாசனைகள், விடயங்கள், பொறாமைகள் அனைத்தும் மொத்தமாக பிரேத ஆத்மா என்ற ரூபத்தில் இந்த குரங்கிற்குள் சென்று விட்டது. இப்போது இது போன்ற விடயங்களால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த மனித மனம் என்ற குரங்கினை நாம் எவ்வாறு வசியப்படுத்துவது, எவ்வாறு சாந்தப்படுத்துவது, அந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துவது? அத்தகைய மனதை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? மது நிரப்பப்பட்ட மற்றும் தேளினால் கொட்டப்பட்ட மனதை, இலக்குகள் அற்ற, எண்ணங்கள் அற்ற மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? இலக்குகள் அற்ற எண்ணங்கள் உதயமாகும் மனமானது குரங்கினை போன்றது. மேலும் ஒரு குரங்கானது ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கும். அதே போன்று மனதில் எழும் எண்ணங்களானது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். இவை அந்த மனதை கொன்றுவிடும். இந்த எண்ணங்களின் தொடர்ச்சியான ஓட்டமானது மனதை அமைதியின்மையை ஆக்கிவிடுகின்றது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, எப்படி என்று பல தத்துவ ஞானிகளும் ரிஷிகளும் யோகிகளும் மகாத்மாக்களும் முயற்சி செய்தார்கள். பல முறை அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். ஆனால் சில சமயங்களில் மனமானது அவர்களை ஏமாற்றி விடுகின்றது. இந்த மனமானது எப்போது என்ன செய்யும் என்றே தெரியவில்லை. நாம் இந்த அமர்வில் அமைதியற்ற குரங்கினை போன்ற மனதை எவ்வாறு அமைதிப்படுத்துவது என்று பார்ப்போம். இந்த எண்ண அலைகள் அமைதி அடையாதவரை மனதில் குழப்பம் நிலவும். நாம் எவ்வளவு அறிவுரை கேட்டாலும் பரவாயில்லை, எத்தனை புத்தகங்களை படித்தாலும், எத்தனை இடங்களுக்கு சென்றாலும், என்ன வாழ்க்கை முறை மாற்றினாலும், துணையை மாற்றினாலும், உறவுகளை மாற்றினாலும், நேரத்தை மாற்றினாலும் மனமானது அமைதியின்றி காணப்படுகின்றது. மனதை கட்டுப்படுத்தும் 10 விதிகள் என்னவென்று காண்போம். பகவத்கீதையில் எழுதப்பட்டுள்ளது, தன் மனதை அமைதிப்படுத்தி கட்டுப்படுத்தும் யோகி யார்? அவரே உறுதியான தீர்வுகளை அளிக்கக்கூடியவர் மற்றும் இந்த உலகிற்கு சேவை செய்யக்கூடியவர். இந்த எண்ணங்களின் வேகம் குறையும் போது அது சாத்தியமாகின்றது. பரபரப்பு மிக்கவர், நிறைய பேசும் மக்களினால் இது போன்ற விடயங்களை செய்ய இயலாது. அமைதியாக மற்றும் நிலையாக இருக்கும் மனதில் இருந்து வரும் அதிர்வுகள் வாயு மண்டலத்திற்கு அளிக்கப்பட்ட மின்னோட்டம் போன்றது. அது பிரபஞ்சத்தை சுற்றியுள்ள அனைத்தையும் அமைதிப்படுத்தும். இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் நலன் செய்யக்கூடிய ஒன்றாகும். நிலையான மற்றும் அமைதியான மனம் உலகிற்கு சிறந்த சேவை செய்ய முடியும். பல பணிகளை செய்ய முயலும் துள்ளி குதிக்கும் குரங்கை போலுள்ள மனமானது அதை செய்ய இயலாது. ஆனால் அமைதியான நிலையாக இருக்கும் மனம் வலிமையான தீர்வுகளை நிறைவேற்றக்கூடியதாகும். சக்தி வாய்ந்த அதிர்வுகளை கொண்டதாகவும் காணப்படும். நீங்கள் விதைத்த உங்கள் வாழ்க்கையில் விதைகளை கேளுங்கள் மற்றும் என் வாழ்க்கை முறையில் எங்கே நான் தொலைந்து விட்டேன் என்று பாருங்கள். அனைத்திற்கும் முதலாவது விதி செல்ஃப் கம்பேஷன். முதலாவது விதி செல்ஃப் கம்பேஷன், சுய இரக்கம். தர்மத்தில் எப்போதும் நமக்கு நாமே தண்டனை தருகின்றோம். நாம் தவறு செய்தோம், ஆனால் நமது சுய குற்ற உணர்வு நம்மை சுய பழிவாங்கல்களுக்கு இட்டுச் செல்லும். நமக்கு நாமே குற்றம் சாற்றுகிறோம். இதனை ஏன் இப்படி செய்தோம்?
இதை செய்திருக்கக்கூடாது. இதனை செய்ய தவறியதனால்தான் நஷ்டம். எந்த துறையில் இருந்தாலும், அது பள்ளிக்கூடம், கல்லூரி என்று எந்த துறையில் இருந்தாலும், அல்லது இப்போது எதுவாக இருந்தாலும், இப்போது சுயத்தின் மீது இரக்கம் காட்டுவது அவசியம். ஒரு நாள் இரவு ஒரு சர்ச் ஃபாதருடைய வீட்டின் கதவை திடீரென்று ஒருவர் தட்டும் சப்தமானது கேட்கின்றது. அப்பொழுது கனமழையும் பெய்து கொண்டுள்ளது. ஃபாதர் கதவை திறந்து பார்த்தால் ஓர் செவிலியர் நின்று கொண்டிருந்தார். அவர் ஓர் நோயாளி மரணிக்கும் தருவாயில் இருக்கின்றார். ஃபாதர், நீங்கள் உடனடியாக வர வேண்டும். வந்து அந்த மரணத் தருவாயில் இருக்கின்ற அந்த நோயாளியின் தலையில் உங்களுடைய ஆசீர்வாத கரங்களை வைத்து ஆசீர்வாதம் செய்து அந்த ஆத்மா மரணிக்கும் தருவாயில் அமைதியுடன் மரணத்தை தழுவ வேண்டும். தயவு கூர்ந்து வாருங்கள் ஃபாதர் என்று கெஞ்சி கேட்டார். கனமழை பெய்து கொண்டிருந்தாலும் அந்த செவிலியரின் பேச்சை கேட்ட ஃபாதர் அவருடன் சென்றார். அந்த மருத்துவமனைக்கு சென்றால் உள்ளே அந்த நோயாளி இருக்கும் அறைக்கும் சென்றார். அந்த நோயாளியோ மரணத் தருவாயிலும் மிகுந்த சப்தம் போட்டு கொண்டிருந்தார். மிகுந்த கோபமாக காணப்பட்டார். ஃபாதரை கண்டவுடன், இவரை ஏன் இங்கே அழைத்து வந்தீர்கள் என்று கோபமாக சத்தம் போட்டார். உடனடியாக ஃபாதர் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து விட்டார். வெளியில் வந்தாலும் மழையானது அதிகமாக பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பவில்லை. அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்தார். பிறகு மீண்டும் அந்த நோயாளியின் அறைக்குள் சென்றார். அவர் திரும்பவும் வேகமாக கத்தினார், கூச்சலிட்டார், இவரை போகச் சொல்லுங்கள் என்று. ஃபாதர் மீண்டும் வெளியே வந்து அமர்ந்தார். அவருடைய சப்தம் சிறிது குறைந்து காணப்பட்டது. இப்பொழுது அந்த ஃபாதர் மீண்டும் உள்ளே சென்றார். முன்பை விட இப்பொழுது அந்த நோயாளியானவர் சிறிது அமைதியாக காணப்பட்டார். இப்போது ஃபாதர் அவரது அருகில் மெதுவாக சென்றார். அவரின் அருகில் அமர்ந்தார். அவரிடம் கேட்டார், ஏன் தாங்கள் இவ்வாறு அமைதியற்று காணப்படுகின்றீர்கள்? தங்களுக்கு என்னவாயிற்று என்று. அவர் ஓர் புற்றுநோயாளி. நோய் தீவிரமாக உடல் முழுவதும் பரவிவிட்டது. இறக்கும் தருவாயில் இருக்கின்றார். இருந்தாலும் அவருடைய மனதில் ஏதோ ஒரு விடயம் அவரை மரணிக்கும் தருவாயிலும் அமைதியற்று காணப்பட்டது. ஃபாதர் அவரது அருகில் அமர்ந்தார். அந்த நோயாளியின் அருகில் அமர்ந்தார். அப்பொழுது அந்த நோயாளி தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு விடயத்தை அவருடன் பகிர்ந்து கொண்டார். 40 வருடமாக நான் துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றார் அந்த நோயாளி. அப்பொழுது ஃபாதர் கேட்டார், என்ன செய்தீர்கள், என்ன பாவம் செய்தீர்கள் என்று. அப்பொழுது அந்த நோயாளி கூறினார், என்னுடைய தொழில் ரயில்வே நிலையத்தில் சமிக்கைகள் காட்டும் தொழில். ஓர் நாள் நான் என்னுடைய பணி நேரத்தில் மது அருந்தியிருந்தேன். அதனால் சிகப்பு கொடி காட்டுவதற்கு பதில் பச்சை கொடி காட்டிவிட்டேன். அப்பொழுது அந்த வழியாக காரில் வந்த தாய், அவரது 2 குழந்தைகள் என மூவரும் அந்த இடத்திலேயே ரயில் மோதி இறந்து விட்டார்கள். நான் போலீசாருக்கு பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டேன். அந்த சமயம் நான் செய்த தவறினால்தான் இந்த விபத்து நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. எனவே எனக்கு அந்த செயலுக்கான தண்டனையும் கிடைக்கவில்லை. ஆனால் நான் கடந்த 40 வருடமாக அன்று நடைபெற்ற செயலுக்காக மிகவும் வருந்தி, பயத்தினாலும் குற்ற உணர்வினாலும் அழுது புலம்பி என்னுடைய 40 ஆண்டுகால வாழ்க்கையும் இந்த நிகழ்வின் சோகத்திலேயே
கழிந்துவிட்டது. ஆனாலும் இன்னும் என்னுடைய மனமானது அமைதியற்று உள்ளது என்று கூறினார். அப்பொழுது அந்த ஃபாதர் கேட்டார், எப்பொழுது இந்த நிகழ்வு நடைபெற்றது, எந்த வருடம், எந்த மாதம், என்ன திகதி, எந்த இடம் என்று கேட்டார். அனைத்தையும் அவர் கூறினார். அப்பொழுது அந்த ஃபாதர் சொன்னார், அந்த காரில் வந்தது 3 பேர் அல்ல, 4 பேர். அந்த காரில் ஒரு சிறிய பையனும் இருந்தான். அந்த பையன் நான் தான். அவன் பிழைத்து விட்டான். அவன் தன்னுடைய முழுமையான வாழ்க்கையை ஈஸ்வர சேவையில் அர்ப்பணித்து விட்டான். அவன் நான் தான். என்னுடைய தாய் சார்பாக, என்னுடைய சகோதரர்கள் சார்பாக நான் உன்னை மன்னித்து விடுகின்றேன் என்று கூறினார். அந்த நோயாளி பரம சந்தோஷத்தில், முழுமையான திருப்தியுடன் அந்த ஆத்மாவானது அந்த சரீரத்தை விட்டு லேசாக பிரிந்து சென்றது. எவர் ஒருவருக்கு நீங்கள் துன்பம் கொடுத்தீர்களோ, எவர் ஒருவருக்கு நீங்கள் அநீதி இழைத்தீர்களோ, எவர் ஒருவருக்கு நீங்கள் வார்த்தைகளால் துன்பம் தந்தீர்களோ, அவர்களுக்கு உங்கள் மனதார மன்னிப்பு கோருங்கள். அவர்கள் முன் உங்களால் செல்ல முடியவில்லை என்றால் அவர்களை உங்கள் கண் முன்னே கொண்டு வாருங்கள். இப்பொழுது நம்மால் காயப்படுத்திய மக்களை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுக்கு எதிராக நாம் பிரயோகித்த வார்த்தைகளை எண்ணி பாருங்கள். அவர்களுக்கு இழைத்த சதியினை எண்ணி பாருங்கள். அவர்களை எவ்வாறு இழிவுபடுத்தினீர்கள் அந்த தருணத்தை எண்ணி பாருங்கள். அவர்களுக்கு மன ரீதியாக அளித்த சித்திரவதைகளை சிந்தித்து பாருங்கள். அவர்களின் வாழ்க்கையை நரகமாக்கியதன் பின்னணியை எண்ணி பாருங்கள். மற்றும் உங்களது மனதிலிருந்து, இதயத்திலிருந்து உணர்வுபூர்வமாக அந்த அனைத்து ஆத்மாக்களிடமும் மன்னிப்பு கேளுங்கள். எனவே இப்பொழுது அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களது புத்தகங்கள், பேனாக்களை கீழே வைத்து விடவும். ரெட் லைட் போடப்பட்டுள்ளது. உங்கள் கண் முன்னாடி உங்களால் பாதிக்கப்பட்ட அந்த நபரை அழைத்து வாருங்கள். அவர்களுக்கு என்ன துன்பம் இழைத்தீர்கள், எவ்வாறு இழைத்தீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அனைத்து ஆத்மாக்களையும் உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். அவர்களிடம் மன்னிப்பு கோருங்கள். மனதார மன்னிப்பு கோருங்கள். அவர்களுக்கு இதுபோன்ற அநீதிகளை நீங்கள் இழைத்தீர்கள். இப்போது நாம் காயப்படுத்திய மக்களை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுக்கு எதிராக நாம் பிரயோகித்த வார்த்தைகளை எண்ணி பாருங்கள். அவர்களுக்கு இழைத்த சதியினை எண்ணி பாருங்கள். அவர்களை எவ்வாறு இழிவுபடுத்திய தருணத்தை எண்ணி பாருங்கள். அவர்களுக்கு மன ரீதியாக அளித்த சித்திரவதைகளை எண்ணி பாருங்கள். அவர்களின் வாழ்க்கை நரகமாக்கியதை எண்ணி பாருங்கள். மற்றும் உங்கள் மனதிலிருந்து, இதயத்திலிருந்து உணர்வுபூர்வமாக எண்ணுங்கள், நான் ஒரு சைத்தன்யமான நட்சத்திரம், அன்பினால் நிறைந்திருக்கின்றேன், முழுமையடைந்திருக்கின்றேன், சுப பாவனைகள் நிறைந்து காணப்படுகின்றேன், நான் பிரகாசஸ்வரூபமானவன், பார்த்து கொண்டே இருக்கின்றேன். என் முன்னாடி அந்த அனைத்து ஆத்மாக்களும் முன்னாடி வந்துள்ளார்கள். எவரொருவருக்கு நான் துக்கம் அளித்தேனோ, பழிச்சொற்களால் பழித்தேனோ, அவமானம் செய்தேனோ, அவர்கள் என் முன்னே உள்ளார்கள். நிந்தனை செய்த ஆத்மாக்கள், ஆத்மாக்களே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் சமாதானம் அடைந்து விட்டேன். பார்க்கின்றார்கள், மனதின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கோபம் சாந்தமாகின்றது. அவர்களுடைய முகத்தில் அந்த
புன்முறுவல் பூக்கின்றது. குஷியினை அவர்களிடத்தில் காணுகின்றேன். குஷி மிக்க அவர்கள் என்னுடைய கரங்களை பற்றி கொண்டார்கள். வருடம் ஆண்டு காலமாக இருந்த அனைத்து குரோதம் கோபம் சமாப்தி அடைந்து விட்டது. மனம் சம்பூர்ணமாக லேசாக பயமற்ற தன்மையுடையதாக ஆகிவிட்டது. அனைத்து பழிச்சொற்களும் நீங்கிவிட்டன. மேலும் நானும் உங்களுக்கு மன்னிப்பு அளித்து விடுகின்றேன். இரண்டாவது, செல்ஃப் அப்சர்வேஷன், சுய கவனிப்பு, சுயத்தை கவனித்தல். குழந்தை பருவத்திலிருந்தே நாம் அனைவரையும் கவனித்து கொண்டே இருக்கின்றோம். மேலும் அவர்களை பின்பற்றுகின்றோம். ஆனால் இப்போது நான் என்னை மட்டும் பார்ப்பேன், என்னை மட்டும் கவனிப்பேன், என்னை முழுமையாக கவனிப்பேன். என்னில் இருந்து உதயமாகும் எண்ணங்களை முழுமையாக கவனிக்கின்றேன். மனம் என்ற கூண்டிலிருந்து பறக்கின்ற எண்ணம் என்ற பறவைகளை கவனிக்கின்றேன். நேர்மறையான எண்ணங்களோ அல்லது எதிர்மறையான எண்ணங்களோ அதனை கவனிக்கின்றேன். அதனை தடுத்து நிறுத்த முயற்சி செய்ய வேண்டாம். பொறாமை கொண்ட எண்ணங்களோ நேர்மறையான எண்ணங்களோ எதிர்மறையான எண்ணங்களோ எவ்வாறு இருந்தாலும் தடுத்து நிறுத்த முயற்சி செய்ய வேண்டாம். அந்த எண்ணங்களை தீர்மானிக்க வேண்டாம். ஏன் இது போன்ற எண்ணங்கள் வருகின்றன என்று எதனையும் சிந்திக்க வேண்டாம். சிறிது நேரம் அவற்றை கவனியுங்கள். சுய கவனிப்பு எனும் திரையை இடுங்கள். வந்து போகும் எண்ணங்களை விலகி நின்று பாருங்கள். நான் ஒரு ஆத்மா. இந்த மனதின் விளையாட்டை பார்க்கின்றேன். இந்த பயிற்சியினை தினமும் 10 நிமிடங்கள் காலை அல்லது மாலை பொழுதில் செய்யுங்கள். இந்த பயிற்சியினை செய்யும்போது இயற்கையான காற்றோட்டமான இடத்திலிருந்து செய்வது சிறப்பானதாகும். நதி, குளம், ஏரி, மலைகள், கடல் பகுதிகள் போன்ற பகுதிகளில் சிறப்பாக செய்யக்கூடிய இடங்களாகும். மேலும் இந்த பயிற்சி செய்வதற்கு உகந்த நேரமானது காலை பொழுது. நான் இந்த உடல் அல்ல, நான் இதிலிருந்து தனிப்பட்டவன். நான் என்னை கவனிக்கின்றேன். வெறுமனே நான் என்னை மட்டும் பார்க்கின்றேன். வேறு ஒன்றும் செய்யவில்லை. எப்படி ஒரு மனிதன் சாலையோரம் நின்று கொண்டு அந்த வழியில் செல்லும் வாகனங்களை பார்த்து கொண்டு நிற்கின்றாரோ அதே போன்று நானும் எனது மனதில் உதயமாகும் எண்ணங்களை, இந்த விளையாட்டையும் காட்சிகளையும் மனதில் நடனத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். இந்த பயிற்சி செய்வதற்கு சிறந்த இடம் இல்லை, இயற்கை இடங்கள் இல்லை என்றால் வீட்டின் மாடி பகுதியில் திறந்த வெளிப்பகுதிகள் இருந்தால் அங்கே இருந்து இந்த பயிற்சியை செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் எந்த ஒரு அறையிலிருந்தும் 4 சுவர்களுக்கு மத்தியிலிருந்து இந்த பயிற்சியினை செய்ய வேண்டாம். ஏனென்றால் இந்த பயிற்சியினை ஒரு திறந்த வெளிப்பகுதியில் செய்வது சிறப்புமிக்கதாகும். மூடி கிடக்கின்ற மனதை திறந்துவிடக்கூடிய பயிற்சியானது இது. நீங்கள் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெளியே சென்று கவனியுங்கள். உள்ளே அமர்ந்து அந்த மனதை மூடிவிட வேண்டாம். இங்கே கண்காணிப்பாளரும் கண்காணிப்பும் ஒன்றுதான். ஜே. கிருஷ்ணமூர்த்தி கூறுவது போல் காட்சி மற்றும் ஞானம் ஒன்றாகிறது சாஸ்திரங்களில். அதேபோன்று காண்பவர் மற்றும் சாட்சி ஒன்றாகிறது ராஜயோக சப்தத்தில். நீண்டகால சாட்சி பயிற்சி நமது சுயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள உதவுகிறது. இது சிறிது கடினமாக இருந்தாலும் தொடர் பயிற்சிகளின் மூலம் சாத்தியப்படுகிறது. தொழில் முறையில் உங்களுடைய பாத்திரங்களில் இருந்து விலகி இருங்கள். நான் வக்கீல், நான் டாக்டர், நான் நிர்வாகி, நான் மேலாளர் என்ற பாத்திரங்களிலிருந்து விலகி இருங்கள்.
நான் இவைகளில் ஒன்றுமில்லை, நான் தனிப்பட்டவன், இதுதான் வேறுபாடு. எப்போது மனமானது ஆத்மாவிலிருந்து சிறிது தனிப்பட்டு இருக்கின்றதோ அப்போது மனமானது தாமாகவே அமைதி அடைந்து விடுகின்றது. இந்த வகுப்பின் தொடர்ச்சியை 2ஆம் பகுதியில் கேட்கலாம். ஓம் சாந்தி.